கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அக்டோபர் 1 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது கிறிஸ்துவுக்குள் நிலைத்திரு. வசனம் எரேமியா 1 அதிகாரம் 8 வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இரண்டாம் உலக போரின் போது லூயி செம்பரனுடைய இராணுவ விமானம் கடலில் மோதியது. அதிலிருந்த 11 பேர்களில் 8 பேர் மரித்தனர். லூயி மற்றும் மற்ற 2 பேரும் உயிர் காக்கும் படகில் ஏறிக்கொண்டனர். அவர்கள் அந்த படகில் 2 மாதங்களாக பிரயாணம் செய்து சுறாக்களிடமிருந்து தங்களை காத்து கொண்டு புயல்களை கடந்து எதிராளியின் போர் விமானங்களின் குண்டு வீச்சிலிருந்து வரும் தோட்டாக்களிலிருந்து தப்பித்து மீன்களையும் பறவைகளையும் பச்சையாக சாப்பிட்டு கொண்டு திரிந்து கொண்டிருந்தனர். கடைசியாக ஒரு தீவில் அவர்கள் இறங்கினவுடன் கைது செய்யப்பட்டனர். 2 ஆண்டுகளாக லூயி அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இரக்கமின்றி போர்க்கைதியாக வேலை செய்தார். அவருடைய குறிப்பிடத்தக்க கதை ஒன்று அன்புரோக்கன் என்ற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலுள்ள உடைக்கப்பட முடியாத கதாபாத்திரங்களில் எரேமியாவும் ஒருவர். எதிராளிகளின் சதி செயல்களை சகித்து கொண்டார். அதை கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். அவர்களுடைய செய்கைகளை அப்பொழுது எனக்கு தெரிய காட்டினீர். கசையால் அடிக்கப்பட்டு காவலிலே போடப்பட்டார். அடிக்கப்பட்டு காவற்கிடங்கில் போடப்பட்டார். கயிறுகளால் கட்டி உலையிலே இறக்கிவிடப்பட்டார். தேவன் அவரை காக்கும்படி அவரோடு கூட இருப்பதாக வாக்கு பண்ணினதால் அவர் உயிர் பிழைத்தார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்று தேவன் அதே போல ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எரேமியாவையோ நம்மையோ பிரச்சனை வராதபடி காப்பாற்றுவேன் என்று வாக்களிக்கவில்லை. மாறாக பிரச்சனைகளை கடக்க நம்மோடு கூட இருப்பதாக வாக்களித்திருக்கின்றார். லூயி தேவனுடைய பாதுகாப்பை கண்டு கொண்டார். போருக்கு பின் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னை சிறைப்பிடித்தவர்களை மன்னித்து சிலரை கிறிஸ்துவுக்குள் நடத்தினார். நாம் எல்லா பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியாவிட்டாலும் நாம் அவைகளோடு தனிமையாக அவதிப்பட வேண்டியதில்லை என்று லூயி உணர்ந்தார். உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும் பிரச்சனை எது? உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஜெபம். பிதாவே, புயலை பார்க்கிலும் நீர் வல்லமையுள்ளவர். நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையிலிருந்து காத்திடும். ஆமேன்.